الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷாஅல்லாஹ், நம்ம தொடர்ந்து இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி என்ற ஒரு பாடத்தை படிச்சுக்கிட்டே வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது இன்னைக்கு 6வது பாடம். இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி அப்படிங்கிறது 4 பகுதிகளாக பிரிச்சு நம்ம படிக்கிறோம். அதனுடைய முதல் பகுதி அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் என்ன, இஸ்லாமிய மார்க்கம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது, அதனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம படிச்சோம். இஸ்லாமிய வாழ்வியல் கல்வியினுடைய 2வது பகுதி அப்படிங்கிறது குடும்பவியல் மேம்பாடு. ஒரு முன்மாதிரியான குடும்பத்தை, ஒரு ஃபேமிலியை நம்ம எப்படி உருவாக்கணும். ஏன்னா ஒரு சமூக மாற்றம் என்பது அது எங்கிருந்து உருவாகும்னா அது நம்முடைய குடும்பங்கள்ல இருந்து தான் உருவாகும். அது நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில தான் ஒரு மஹல்லா, ஒரு சமூகம், ஒரு ஊர், ஒரு சமுதாயம், ஒரு நாடு எல்லாமே வளர்ந்த நாடாக, வளர்ந்த பகுதிகளாக மாறும். மாற்றம் என்பது, அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது எங்கிருந்து வரணும்னா நம்முடைய வீடுகள்ல இருந்து வரணும், நம்மகிட்ட இருந்து ஏற்படணும். நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய சகோதர சகோதரிகள், அவர்களோடு நம்ம எப்படி நடந்து கொள்றோமோ, அவங்களை எப்படி உருவாக்க முயற்சிக்கிறோமோ, அதை வைத்துதான் ஒரு சமூகம் சரியான முறையில இலக்குகளோடு உருவாக முடியும். அதன் அடிப்படையில இஸ்லாமிய வாழ்வியல் கல்வியினுடைய 2வது பகுதியாக இந்த குடும்பவியல் மேம்பாடை பத்தி படிச்சுக்கிட்டே வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல குறிப்பாக நம்ம கடந்த நேத்தும் முந்தானேத்தும் ஒரு கணவன், ஒரு ஆணுடைய பொறுப்பு என்ன, ஒரு குடும்பம் உருவாகணும்னா ஒரு ஆணுடைய சரியான பொறுப்புகள் ஒரு ஆணை விளங்கிக்கணும். ஒரு ஆண் சரியாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விளங்கினாதான் அந்த குடும்பத்தை சரியா கொண்டு போக முடியும். இப்ப இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடியது ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்ன. ஒரு குடும்பம் கட்டமைக்கப்படணும், ஒரு குடும்பம் டெவலப் ஆகணும் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய அந்த ரெஸ்பான்சிபிள் என்ன, பொறுப்பு என்ன. ஒன்று, ஒரு கணவன் மனைவியுடைய உறவு முறைகள்ல, ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி உறவு முறை தான் மிக முக்கியமானது. அவர்களுடைய உறவு முறைகள் சரியாக இருக்கும் பட்சத்துல அந்த குழந்தை, அந்த குடும்பம், அந்த குழந்தைகள், அங்க இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் சரியாக மாறிடும். அதன் அடிப்படையில ஒரு மனைவியினுடைய ஜிம்மேதார், பொறுப்புகள் என்ன. ஒன்று, கணவனுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய மனைவியாக அவங்க மாறணும். முதல் விஷயம் அதுதான். ஒரு ஆண் தன் மனைவியை எப்ப நேசிப்பாங்கன்னா, எப்ப ஒரு ஆணுடைய அத்தா அம்மாவை, அதே மாதிரி குழந்தைகளை யார் கேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள அந்த ஆண் மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடியவராக மாறுவார். ஒன்று தன்னை பெற்றெடுத்தவங்க, இன்னொன்னு தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட தன் குழந்தைகள். இந்த 2 பேர்த்தையுமே ஒரு மனைவி சரியாக புரிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை ஒரு பெண் சரியாக செய்தால்னு சொன்னா நிச்சயமாக அந்த கணவன் அந்த பெண்ணுக்கு சேவகம் செய்யக்கூடியவங்களாக மாறுவாங்க. ஒரு மனைவிட்ட ஒரு கணவன் உச்சகட்டமா எதிர்பார்க்கிறது அதுதான். மிக முக்கியமா எதிர்பார்க்கிறது, எங்க அத்தா அம்மாவை நீ நல்லா பாத்துக்க, என் பிள்ளைகளை நல்லா பாத்துக்க. இதுதான் ஒரு கணவன் மனைவிட்ட எதிர்பார்க்கிறாங்க. ஒரு மனைவி மட்டும் சரியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஒரு கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு, பிள்ளைங்களை கூட பாத்துக்குவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, பெற்றோரை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அவங்க அந்த உபகாரமாக மூத்தவங்க, வயதானவங்க, அவங்களுக்கு நம்ம சில கடமைகளை செய்யும். நமக்காக இவரை பெத்தெடுத்து வளர்த்து நம்ம கொடுத்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில உபகாரங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு பெண்ணுக்கு உருவாக்கப்படணும்.
அது எங்க இருந்து உருவாக்கப்படணும்னா அது அவங்களுடைய வீடுகள்ல இருந்து உருவாக்கப்படணும். நீ போற இடத்துல உன்னுடைய ஹஸ்பண்டுடைய உன்னுடைய கணவருடைய பேரண்ட நல்லா பாத்துக்க, அவங்களை கேர்ஃபுல்லா வச்சுக்க, அவங்களுக்கு நல்ல உபகாரம் செய், அவங்கள்ட்ட அன்பா நடந்து கொள் அப்படிங்கிறத ஒரு பெற்றோர்கள் அந்த பெண் அடுத்த வீட்டுக்கு வரும்போதே சொல்லி அனுப்பணும். இங்கதான் எல்லா பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகும். சோ இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணணும். வயசானவங்க சில நேரங்கள்ல வேகமா பேசுவாங்க, சில நேரங்கள்ல பேசுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம சகிச்சு கொண்டு சில நேரங்கள்ல ஒரு பெண்மணி, ஆனா இன்னைக்குள்ள படித்த பெண்கள் நான் ஏன் செய்யணுங்கிற மனநிலைக்கு வரும்போதுதான் குடும்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படுது. சோ அதனால பெற்றோர்களும் இந்த பெரியவங்க சின்ன குழந்தைகளை அனுசரிச்சு போகணும். நம்ம மகளா இருந்தா எப்படி பாத்துக்குவோம், அது மாதிரிதான் நம்மள மருமகளையும் பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெற்றோர்களுக்கும் வரணும். அதே போல ஒரு பெண்மணிக்கும் என்ன வரணும், இவங்க என் பெற்றோரா இருந்தா நான் எப்படி நடந்துக்குவேன், அவங்க சொல்றதை நான் பெருசுபடுத்த மாட்டேன், அவங்கள்ட்ட அன்பா உபகாரம் செய்வேன் அப்படிங்கிற மனநிலை ஒரு பெண்ணுக்கு தேவை. இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுடைய இரண்டாவது மிக முக்கியமான பொறுப்பு என்னன்னா இபாதத்துடைய பெண்மணியாக அந்த பெண்மணி இருக்கணும். இபாதத்துகளை அவசியம் கடைபிடிக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கணும். வீடுகள்ல குழந்தைகளுக்கு முன்பதாக, கணவருக்கு முன்பதாக எழுந்திருச்சு தொழக்கூடிய பெண்மணியாக இருக்கணும். அது மிக மிக முக்கியமானது. எப்ப ஒரு பெண்மணி வீடுகள்ல முன்மாதிரியான தொழுகை இபாதாத்துகள்ல குர்ஆன்ல ஆகுறாங்களோ என்ன நடக்கும்னா அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் யாரும் கொடுக்காத ஒரு கண்ணியத்தையும் மரியாதையும் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். இதை புரிஞ்சுக்கணும். மரியாதை கண்ணியம் நம்ம எதிர்பார்க்கிறோம் வாழ்க்கையில. ஆனா எப்ப அது கிடைக்கும்னா எப்ப நாம அல்லாஹோட தொடர்பை சரி பண்ணிக்கும் போது, ஒரு இபாதத்துடைய குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகள்ல இபாதத் செய்யக்கூடிய பெண்களாக நாங்க மாறும் போது நிச்சயமாக அந்த குடும்பத்தை சிறந்த குடும்பமாக மாத்துவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய முன்னோர்கள், நம்ம அத்தா அம்மா இல்ல அவங்க அத்தா அம்மா, அவங்க எல்லாம் எழுத படிக்க கூட தெரியாது, பெரிய படிப்பறிவு எல்லாம் இருக்காது. ஆனா அவ்வளவு பெரிய குடும்பங்களை மெயின்டைன் பண்ணுவாங்க, அத்தனை பேர்த்துக்கும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க. காரணம் என்னன்னா அந்த ஈமானிய பவர் அது. ஆனா இன்னைக்கு படித்த பெண் நல்லா படிச்சிருக்கிறாங்க, டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, ஆனா குடும்பத்துல சேர்ந்து வாழ முடியுதானா வாழ முடியல. காரணம் என்ன? இபாதத்துடைய பற்றாக்குறை. அல்லாஹுடைய தொடர்பு அந்த பெண்கள்கிட்ட சரியில்லாத போது குடும்பங்கள்ல பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படத்தான் செய்யும். அதனால தயவு செய்து இரண்டாவது ஒரு பெண்ணுடைய மிக முக்கியமான பொறுப்பு என்னன்னா அந்த பெண் வீடுகளுக்கு முன்மாதிரியான இபாதத் செய்யக்கூடியவங்களாக தொழுகை, குர்ஆன், திக்ருகள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய பெண்மணியாக மாறணும். இப்படி மாறும்போது என்ன நடக்கும்னா கணவரும் கண்ணியம் கொடுப்பார், குழந்தைகளும் கண்ணியம் கொடுப்பார், ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அல்லாஹ் மனதில் ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதையை கொடுத்துருவான் ஒரு பெண்ணின் மீது. இதெல்லாம் வாழ்க்கையில உணர்ந்து நான் சொல்றேன். அப்படி செயல்படுத்தும் போது எந்த பெண்மணி அந்த வீடுகள்ல அப்படிப்பட்ட ஒரு தொடர்புடைய இபாதத் தொடர்புடைய பெண்மணியாக இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் எல்லாம் அந்த பெண்மணி நேசிக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க. தானாக அது மாற்றப்படும். அவங்க தொழுகாம இருக்கலாம், அவங்க தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆனா காலப்போக்கில் இந்த பெண்மணியுடைய தொழுகை, இந்த இபாதத் அந்த குடும்பத்தையே மாற்றி அமைச்சிடும். மொத்த குடும்பமும் சேஞ்ச் ஆயிடும். எத்தனையோ குடும்பங்களை கவுன்சிலிங் நான் பாக்குறோம். எத்தனையோ பேர் வருவாங்க, என் கணவர் தொழுக மாட்டேங்கிறாரு, மாமியார் தொழுக மாட்டேங்கிறாங்க, சரியான ஒரு இபாதத்துடைய குடும்பம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. அப்ப நான் சொல்லுவேன், இல்ல இல்ல சிஸ்டர், நல்ல முயற்சி செய்யுங்க, இபாதாத்துகள் நிறைய செய்யுங்க, நிறைய தொழுங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு கணவர் மாறுவார். அதே பெண்மணி 4 வருஷம் 3 வருஷம் கழிச்சு திரும்பி கவுன்சிலிங்ல பேசும்போது சொல்லுவாங்க, மௌலானா நீங்க சொன்னது 100க்கு 100 கரெக்ட். இப்ப என் கணவர் ஜமாத்துக்கு போறாரு, 3 நாள் போறாரு, தாடி வச்சுட்டாரு, ஜிப்பா போட்டாரு, எங்க வீடுகள்ல அவ்வளவு பெரிய மாற்றம், என் குழந்தைய நான் ஹாஃபிஸ் ஆக்க போறேன், எல்லாமே மாற்றம் அடையும் சொல்லுவாங்க. எப்ப ஒரு பெண்மணி அல்லாஹுடைய தொடர்பை சரியாக உருவாக்கி கொண்டார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இரண்டாவது, வீடுகள்ல பெண்மணிகள் அவங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு இபாதத்துடைய பெண்மணிகளாக நீங்க மாறணும். இது இரண்டாவது. மூணாவது, ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா தன் கணவருடைய பெருமையை குழந்தைகளுக்கு சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கணும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு வீட்டுல குழந்தைகள்கிட்ட அத்தாவை பத்தி உயர்வான முறையில சொல்லணும். பாருங்க, அத்தா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இரவு பகலா உழைக்கிறாங்க, சிரமப்படுறாங்க, நமக்கு சம்பாதிச்சு கொடுக்க, நமக்கு ட்ரெஸ் வாங்க, நமக்கு சாப்பாடு கொடுக்க அவங்க தன் உடலை வருத்தி கொள்றாங்க.
அல்லாஹு தஆலா அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நம்ம அவங்களுக்கு துவா செய்யணும், அவங்கள்ட்ட கண்ணியமா நடந்து கொள்ளணும், கண்ணியமா பேசணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பெண்மணி தன் குழந்தைகளை அத்தாவை பத்தி உயர்வாக சொல்லணும், மட்டமாக பேசக்கூடாது. உங்க அத்தாவை கட்டி எந்த புண்ணியமும் இல்ல, வாழ்றதே பெருசு அப்படின்னு குழந்தைகள்கிட்ட பேசிடக்கூடாது. சில நேரங்கள்ல கோபங்கள்ல அப்படி பேசுறோம், அப்படி பேசக்கூடாது. அதே மாதிரி ஒரு கணவரும் தன்னுடைய மனைவிட்ட தன் குழந்தைகள்கிட்ட மனைவியை பத்தி உயர்வா சொல்லணும். அம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நமக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க, இரவு பகலாக பாரு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சகர் செஞ்சு சாப்பாடு செஞ்சு நமக்கு செய்யறாங்க, துணி துவச்சு கொடுக்குறாங்க, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கேர் பண்ணிக்கிறாங்க. இதுல எதுவும் அடிமைத்தனம் கிடையாது. ஒரு பெண்ணுக்காக குழந்தைகளுக்காக ஒரு ஆண் உழைப்பதும் அடிமைத்தனம் இல்ல, ஒரு ஆணுக்காக குழந்தைகளுக்காக பெண் கஷ்டப்படுறதும் அடிமைத்தனம் இல்ல. இது ரெஸ்பான்சிபிலிட்டி, இது பொறுப்புன்னு உணர்ந்தா பொறுப்பு. ஆனா இன்னைக்குள்ள டெக்னாலஜி வளர்ந்த சமூகம் என்ன நினைக்கிறாங்க, நான் உங்களை என்ன சோறாக்கி போடவா கட்டி கொடுத்து வந்தேன்னு ஒரு பெண்மணி நினைக்கிறாங்க. ஆண் என்ன நினைக்கிறாங்க, நான் ஏடிஎம் கார்டா எப்பத்தாலும் உனக்கு செலவழிச்சுட்டே இருக்கணுமா? அப்படி கிடையாது. 2 பேரும் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனால கணவனுடைய பெருமைகளை குழந்தைகளுக்கு ரொம்ப ஆழமாக ஒரு மனைவி சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் பிற்காலத்துல அந்த குழந்தைகள் கணவரை அந்த அத்தாவை மதிக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. 4வது, கணவனுடைய உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுடைய ரிலேஷன்ஸுக்கு ஒரு பெண் என்ன செய்யணும், வீட்டுக்கு வரும்போது இல்ல சொந்தக்காரவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியமான எந்த அளவுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கணவனுடைய ஈர்ப்பு, கணவனுடைய பாசம் அதிகரிக்கும். நிறைய குடும்பங்கள்ல அது இருக்கும், சில குடும்பங்கள்ல அது இருக்காது. எந்த குடும்பங்கள்ல அது இருக்குதோ அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக மாறும். உதாரணத்துக்கு இப்ப எங்க வீட்டுல எங்க அத்தா கூட பிறந்த அக்கா, எங்க அத்தாவுடைய பகன், அவங்க அக்கா, அவங்களுக்கு 6 பெண் குழந்தைங்க. 6 பெண் குழந்தைகளையும் கட்டி கொடுத்தது எங்க அம்மா தான். தன் சொந்த நகையை போட்டு கட்டி கொடுத்தாங்க. எங்க அத்தாவுடைய சம்பாத்தியத்துல சேர்த்து வச்சு நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க. அதை இன்னமும் அவங்க மறக்கல. அந்த பெண் குழந்தைகள் 6 பேருமே எங்க அம்மா மேல அவ்வளவு பிரியமா இருப்பாங்க இப்ப வரையுமே, எங்க மாமா பொண்ணுங்க. அதே மாதிரி அவங்களும் எங்களுடைய மாமா, அவருடைய மனைவி குப்பி எல்லாருமே அவ்வளவு பிரியமா இருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்துல அப்படி எல்லா பெண்களையும் கட்டி கொடுத்தது எங்க அம்மா தான். அதை சொல்லி சொல்லி காட்டுவாங்க வேற. இப்ப அதனால யாரும் குறைஞ்சு போகல, அதனால எங்க ஃபேமிலி ஒன்னும் குறைஞ்சு போகல. அல்லாஹ் தஆலா நல்லபடியா மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். சில பெண்கள் கணவருடைய ரிலேஷனுக்கு, அவங்களுடைய விஷயத்துக்கு முற்படுத்தாம தன் குடும்பத்தை முற்படுத்தி போகும்போது பிரச்சனைகள் உண்டாகும் குடும்பத்தில். அது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் நம்ம. அப்ப எல்லா நிலையிலையுமே நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பெண்மணி கணவனுடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம், அதே மாதிரி கணவர் தன் மனைவியுடைய உறவுகளுக்கும் மரியாதை கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். என் குடும்பத்தை மட்டும் நீ பார்க்கணும், உன் குடும்பத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படியே கிடையாது, அப்படி அர்த்தம் இல்லை. ஒரு மனைவி தன்னுடைய கணவருடைய குடும்பத்தை கேர் பண்ணி அவங்க உறவுகளை, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்புகள், கடமைகள், உதவிகள் சரியா செய்யும் போது அந்த குடும்பம் சீராக பரக்கத்து வாய்ந்த குடும்பமாக மாறும். 5வது, கணவனுடைய வெற்றி தோல்வியில பங்கு பெறும். ஒரு மனைவியினுடைய மிக முக்கியமான கடமை என்னன்னா, கணவன் எல்லா நிலையிலும் வாழ்க்கைங்கிறது வெற்றியை நோக்கி நகராது. சில நேரங்கள்ல கஷ்டம், துன்பம், லாஸ், மன அழுத்தம், உளைச்சல் எல்லாம் உண்டாகும். அந்த நேரத்துல நம்ம சரியான முறையில ஒரு மனைவி அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் வஹி இறங்கும் போது பயந்து போய் தான் வீட்டுக்கு வந்தாங்க. அன்னை ஹதிஜா அம்மையார் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. நீங்க ஏழைகளை அனாதிக்கிறீங்க, அநாத குழந்தைகளுக்கு உதவி செய்யறீங்க, மக்களிடத்துல நேர்மையாக நடந்து கொள்றீங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றீங்க. இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிட்ட மாட்டான், தைரியமாக இருங்க. அந்த வார்த்தை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில அவங்க நேசத்துக்கு ஒரு காரணமாக ஆச்சு. எல்லா மனைவியை விட அதிகமாக நேசத்துக்கு அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னை விட 15 வயது முற்பட்டவங்க அவங்க. ஆனா அவங்களை ரொம்ப நேசிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கபலமான மனநிலை, செல்வம், சொத்து, நேரம் எல்லாத்தையும் தன் கணவருக்காக கொடுத்தாங்க. அதனாலதான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேசிச்சாங்க தன் மனைவியை. அதே மாதிரி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, உமர் ரலியல்லாஹு நீங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் அமீராக மாட்டேன், நான் அமீராக முடியாது, நான் ரொம்ப கோபக்காரன், என்கிட்ட ரொம்ப கோபங்கள் இருக்கும், அதிகமான கோபங்கள், வார்த்தைகள் வந்துடும், நான் அடுத்தவங்களை சீக்கிரம் தண்டிச்சிருவேன், கடினமா நடந்து கொள்வேன், மக்கள் என்னை விட்டு தூரம் ஆயிடுவாங்க, பயப்படுவாங்க, அமீருடைய பதவி ஏற்றுக்க மாட்டாங்க.
வீட்டுக்கு வந்து மன வருத்தப்படுவாங்க. அவங்களோட மனைவி சொல்லுவாங்க, உமர் அவங்களே ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க கோவப்படுறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுறது ஷரியத்தை நிலைநாட்டத்தான், அல்லாஹுடைய ஷரியத்தை குர்ஆனை நிலைநாட்டத்தான் நீங்க கோவப்படுவீங்களே தவிர வேணும்னே நீங்க கோவப்படுறது இல்ல. நீங்க இந்த பொறுப்பை ஏத்துக்கணும். அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுக்கறானா பொறுப்பை ஏத்துக்கங்க. அந்த பொறுப்பை கொண்டு தீன ஷரியத்தை ஹயாத்தாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க தன் கிதாபுல, என் மனைவி இந்த சொன்ன வார்த்தை எனக்கு அவ்வளவு உற்சாகமா இருந்துச்சு. நான் இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என் மனைவி. எல்லா நிலையிலும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் சோர்வடையும் போது என்னை தாங்கி பிடிச்சுக்குவாங்க, நான் மகிழ்ச்சி அடையும் போது என்னை சந்தோஷப்படுத்துவாங்க. எல்லா நிலையிலையுமே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வெற்றி தோல்விக்கு ஒரு மனைவி மிக முக்கியமான காரணம். ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு அம்மாவாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட மனைவியாக நம்ம இருக்கிறோமா? ஒரு ஆணுடைய மாற்றத்துக்கு, ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்கு, ஒரு ஆணுடைய மேம்பாட்டுக்கு நம்ம காரணமாக மாறுறோமா? இதெல்லாம் பெண்கள் யோசிக்கணும். ஏதோ கல்யாணம் முடிச்சோம், புள்ள பத்தோம், வாழ்ந்தோம், அவர் வந்தாரு, நானும் வந்தேன், டிவி பார்த்தோம், வெளியே போனோம், ஊர் சுத்தணும், இப்படியே வாழ்க்கையை அமைச்சிட்டு போயிடக்கூடாது. வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும். லைஃபை எப்படி அமைச்சுக்கணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், வருங்கால சந்ததிகளை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஆழமான அந்த ஒரு கருத்து நமக்கு இருக்கணும். அதை சரியான முறையில் நம்முடைய கணவர்கிட்ட பேசி பேசி அதை பண்படுத்தணும், உருவாக்கணும், மேம்படுத்தணும். அது ஒரு பெண்ணுடைய மிக முக்கியமான கடமை. 5வது கடமை. 6வது கடமை வந்து அதிக நேரம் மொபைல் போன் பயன்படுத்துறது, ரகசியங்களை கணவருக்கு தெரியாம ரகசியங்கள் செய்யக்கூடாது ஒரு மனைவி. அங்கதான் வந்து சந்தேகங்கள் ஏற்படும். எப்பயுமே 2 பேருமே, ஒரு மனைவிக்கு தெரியாத ரகசியம் கணவனுக்கு இருக்கக்கூடாது, கணவனுக்கு தெரியாத ரகசியம் மனைவிக்கு இருக்கக்கூடாது. போன்ல குசு குசுன்னு பேசுறது, ரொம்ப நேரம் போன் பேசுறது. அவங்க அம்மாட்ட தான் பேசலாம், அவங்க அக்கா தங்கச்சிட்ட பேசலாம், ஆனா ரொம்ப நேரம் பேசக்கூடாது. கணவர் நிறைய கவுன்சிலிங் நான் பார்த்திருக்கிறேன். நிறைய தலாக்குடைய விஷயம் எப்படி வருதுன்னா, நான் கால் பண்றப்பெல்லாம் என் பொண்ணாட்டி பிஸியா இருக்கா, அதனால எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறது தான் கணவர்மார்கள் நிறைய பேர் கவுன்சிலிங் சொல்றாங்க. நான் கால் பண்ண போதெல்லாம் பிஸி. அந்த பொண்ணுகிட்ட கேட்டா சொல்றேன், எங்க அம்மாட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் சொல்றேன், உன் கணவருடைய கால் வருதா, அம்மாவை நிப்பாட்டி போனை கட் பண்ணிட்டு கணவருக்கு பதில் சொல்லு, கணவருக்கு பதில் சொல்லு. சந்தேகம் உருவாகிறதுக்கு நம்ம காரணமாக மாறக்கூடாது. ரொம்ப நேரம் கணவர் வந்த பிறகு ரொம்ப நேரம் டிவி பாக்குறது வீட்டுல, அவர் வந்து ரொம்ப நேரம் இருக்கும், இருந்தமா பாடும் டிவி பார்த்து நாடகம் பார்த்துட்டு உட்காந்துருக்கும். வெறுப்படையும், மனைவி மீது வெறுப்பு உண்டாகும். ஒரு நல்ல வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகளை பேசணும். ஒரு கணவர் வீட்டுக்கு வந்தாரா, அவர்கிட்ட பக்கத்துல உட்காரணும். என்னாச்சு, நீ எப்படி இருக்கீங்க, தலைவலிக்கு டீ போட்டு தரட்டுமா, தண்ணி ஊத்தி கொடுக்கட்டுமா, சில வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள். ஒரு சில வார்த்தைகள் கண்டுகொள்ளாத மாதிரி வாழ்க்கை கூடாது, கண்டுகொள்ளாம இருந்துடக்கூடாது. ஒரு மனைவி வந்து கணவரை கண்டுகொள்ளணும். ஒரு ஆணுக்கு பெரிய சந்தோஷமே அங்கதான் இருக்கு. பெண்கள் அதை செய்யணும். ஆண் எப்படி ஒரு பெண்ணை கேர் பண்ணணும், ஆணுடைய கடமை என்ன, பேசணும், கேர். அந்த பெண்ணை காது கொடுத்து சொல்றத காது கொடுத்து கேட்கணும், அந்த பெண்ணை கேர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய கடமை என்னன்னா, ஒரு ஆணை வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும், அட்டென்ஷன் இருக்கணும். வீட்டுக்கு வந்தா அழுக்கு போன நைட்டி போட்டே இருக்கக்கூடாது வாழ்க்கை முழுக்க. இத்து போன அழுக்கு போன நைட்டி, இத்து போன ட்ரெஸ், எப்ப பார்த்தாலும் அதை போட்டே வாழ்க்கை வாழக்கூடாது. கணவர் வீட்டுக்கு வந்தாருன்னா ஒரு மனைவி வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு கண்குளிர்ச்சியை கொடுக்கணும். அப்பதான் கணவர்மார்கள் வந்து மனைவிட்ட ரகசியங்களை வைக்க மாட்டாங்க, அன்பாக நேரம் கொடுப்பாங்க, பேசுவாங்க. மிக முக்கியமான விஷயம், அதிக நேரம் தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது. யார்கிட்ட பேசுறதா இருந்தா கூட கணவர் வந்து கால் பண்றாரா, அந்த போனை கட் பண்ணிட்டு கணவருக்கு பதில் சொல்லணும். அதான் அன்பினுடைய வெளிப்பாடு, அதான் அன்பு, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அவர் என்ன நினைப்பாரு, என் மனைவி பாரு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் கால் பண்ணோடனே போனை கட் பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்றாங்க, அப்ப எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என் மனைவி, இப்ப நானும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். பிரச்சனைகளுக்கான அந்த தீர்வுகள் இங்கதான் இருக்குது. அப்ப தயவு செய்து வீடுகள்ல அதிக நேரம் தொலைபேசி பேசுறது, அதிக நேரம் டிவி பாக்குறது, அதிக நேரம் போன்ல வந்து எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பெட்ரூம்ல போய் போன் பாக்குறது 2 பேர் உட்கார்ந்து, அதெல்லாம் தவிர்த்துக்கணும். உளவியல் இன்னைக்கு சொல்லுது, இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு வாழ்க்கையை வாழவே தெரியலன்னு சொல்லுது உளவியல். வாழவே தெரியல, வாழவே தெரிய மாட்டேங்குது. சீக்கிரமே வாழ்க்கையில பிரிவுகள் ஏற்படுது. அப்படி சேர்ந்து வாழ்ந்தா கூட அந்நியோன்யமான வாழ்க்கை இப்ப இன்னைக்கு இல்ல. உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான இரக்கம், விட்டு கொடுத்தல், அன்பு எல்லாம் இல்லாம போச்சோன்னு பயப்படுது இன்னைக்குள்ள ஜெனரேஷன்.
ஜெனரேஷன், ஆல்பா ஜெனரேஷன், ஜென் ஜெனரேஷன் சொல்றாங்க. இந்த ஜெனரேஷனுக்கு பேர் 2025 வாழக்கூடிய ஜெனரேஷன். ஆய்வுகள் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா 2006க்கு பிறகு 1996 பிறகு பிறந்த குழந்தைங்க 2016 வரைக்கும் இந்த 20 வருஷத்துல பிறந்த குழந்தைங்க இன்னைக்கு உலகத்துல எப்படி வாழ்றாங்கன்னா, வெளியிருந்து பார்க்கும் போது அறிவாளிகள் மாதிரி இருப்பான். டெக்னாலஜி பயன்படுத்துவான், ஏஐ பயன்படுத்துவான், லேப்டாப் யூஸ் பண்ணுவான், டேப் எல்லாம் பயன்படுத்துவான். ஆனா உணர்வுகள் சார்ந்து அவர்கள் பலகீனமாக இருக்கிறாங்கன்னு சொல்றான். உணர்வுகள் சார்ந்து, உணர்வுகள் பலகீனமா சீக்கிரமே முடிவெடுக்கிறான், டக்கு டக்குன்னு விட்டு ஓடி போயிடுறான். எதையும் சமாளிக்க தெரியல, ஃபேஸ் பண்ண தெரியல. ஒரு பிரச்சனைகள் வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் பலகீனமா இருக்கு. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் குடும்பங்கள். இதெல்லாம் குடும்பங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய கடமை இதெல்லாம். அப்ப நாம சரியா இருந்தாதானே நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நாமளே சரியில்லைன்னா நாம எப்படி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? கற்றுக் கொடுக்க முடியாது. அதனால மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதிக நேரம் தொலைபேசி, அதிக நேரம் போன், அதிக நேரம் வீடியோ, அதிக நேரம் டிவிகளை பார்க்கறத குறைச்சிக்கணும். வீடுகள்ல வந்தா கணவனுக்கு மனைவி குறைஞ்சது அந்த ஒரு அட்டென்ஷன், ஒரு 10 நிமிடமாக அட்டென்ஷன் கொடுங்க. உங்களுக்கு வேலை இருக்கலாம், நிறைய வேலை இருக்கலாம், நிறைய உங்களுக்கு வீட்டு வேலைகள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், உங்களுக்கு பெரிய மன அழுத்தங்கள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா கணவர் வீட்டுக்கு வந்தாருன்னா ஒரு 10 நிமிடங்கள் கணவருக்கு அட்டென்ஷன் கொடுங்க, அவர்கிட்ட பேசுங்க. வந்தோடனே குறைகளை பேசாதீங்க, வந்தோடனே மகிழ்ச்சியை பேசுங்க, நல்லதை சொல்லுங்க, பாசிட்டிவா சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தோடனே நல்ல நல்ல சிந்தனைகளை சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது ஒரு கணவன் மகிழ்ச்சி அடைகிறார். விளையாடுங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுங்க எல்லாரும். இன்னைக்கு ஜப்பான்ல, சைனால, மேற்கத்திய நாடுகள்லாம் இதுதான் பயிற்றுவிக்கிறான். நீ வீட்டுக்கு போனா மனைவியோட விளையாடுங்கிறான். வெளி வேலையெல்லாம் தூக்கி குப்பையில போடு, வெளியில இருந்தா வெளியில விட்டுரு. வீட்டுக்கு போனாலே மனைவியோட சேர்ந்து விளையாடு, குழந்தைகளோட விளையாடு, என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் விளையாடுங்க. அப்பதான் உனக்கு ரிலாக்ஸேஷன் ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும். அதெல்லாம் வளர்ந்த நாடுகள் பயப்படுறான். இப்ப முதல்ல சைனா என்ன செஞ்சான், சைனா குழந்தைகள் பெற்றுக்காதன்னு சொன்னான். இன்னைக்கு வருத்தப்படுறான், நான் சொன்னது தப்புன்னு அறிவிக்கிறான். அதே மாதிரிதான் இந்தியாவிலையும் 1970, 80, 90, 2000 நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி இந்தியா முழுக்க குழந்தைகள் கட்டுப்பாடு, குழந்தைகள் நிறைய பெற்றுக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இதோடைய பாதிப்பை இன்னைக்கு தமிழ்நாடு உணருது. மொத்த இந்தியாவிலேயே குழந்தைகள் விகிதாச்சாரம் குறைவாக இருக்கு தமிழ்நாடு தான், மிக குறைஞ்சுக்கிட்டே. இப்ப என்ன சொல்றான், குழந்தைய நிறைய பெற்றுக்கிறான், 3 புள்ள 4 புள்ள 5 புள்ள பெற்றுக்கிறான். அரசாங்கமே சொல்லுது. சைனாவுல லீவே விடுறான் இதுக்காக. குழந்தை பெற்றுக்கு 2 மாசம் லீவ் விடுறான். குழந்தை பெற்றுக்க வீட்டுக்கு ஆபீஸுக்கே வராத குழந்தை பெற்றுக்கன்னு விடுறான். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம், இஸ்லாம் அதுதானே சொல்லுது, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, நிறைய குழந்தைகளை பெற்றுக்க, ரிஸ்க நான் கொடுக்கிறேன், உலகத்தை பார்த்து பயப்படாத, ரிஸ்க நான் கொடுக்கிறேன். நம்மளும் உழைக்கணும், முயற்சி செய்யணும், அப்பதான் அது கிடைக்கும். அப்ப எல்லா நேரங்கள்லயும் என்ன செய்யணும், ஆக்சுவலா நீங்க மிக முக்கியமானது அதிக நேரம் தொலைபேசி இதெல்லாம் இல்லாம கணவர் மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க. ஓகே. அடுத்து 7வது கணவரின் வருமானம் அறிந்து செயல்படணும். ஒரு மனைவியுடைய பொறுப்பு என்ன, கணவனுக்கு என்ன சம்பாத்தியம், நம்ம வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும். இன்னைக்கு சமீபத்திய உளவியல் சொல்லுது, பெண்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது. முதல்லலாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி மென் டாக்ஸிக் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஆண்கள் பெண்களை டாமினேட் பண்ணுவாங்க. வரதட்சணை, கொடுமை, அது லொட்டு லொசுக்கு நிறைய இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி மென் டாமினேட்ஸ். பெண்களுக்கு உரிமைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். பெண்கள் வாய் திறந்து பேச மாட்டாங்க, அதிர்ந்து பேச மாட்டாங்க, இப்படிலாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலங்கள் எப்படி மாறுதுன்னா, மென் டாக்ஸிக் போய் விமன் டாக்ஸிக் வந்துருச்சு. விமன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணத்துல போய் நான் மேக்கப் போடணும், நான் முஸ்லீம் கம்யூனிட்டியை மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்தமான சமுதாயத்தை நான் பேசுறேன். முஸ்லீம் கம்யூனிட்டி அப்படி மேக்சிமம் இருக்க மாட்டாங்க, ஒட்டுமொத்த சமுதாயம் பேசுறேன். இருக்கலாம், இருந்தா மாத்திக்கணும். நம்மள மேக்கப் போடுறதுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மேக்கப் போடுறோம். கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மேக்கப், இந்த மண்டபத்துலதான் கல்யாணம் முடிக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாருப்பா, அத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, நீ கொஞ்சம் குறைச்சிக்க. அதெல்லாம் இல்ல, ஏன் பெத்தன்னு கேட்கிறான் பெண். ஏன் பெத்த, நான் இப்படித்தான் வாழுவேன், இப்படித்தான் இருப்பேன்.
அப்படிங்கிற மனநிலை இன்னைக்கு பெண்களுக்கு இந்த நாடகங்களை, நெட்ஃபிளிக்ஸ, இந்த சோசியல் மீடியாவை பார்த்து பார்த்து அவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி வாழணும், நான் இப்படி வாழணும். போட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு 4 லட்சம் ரூபாய் செலவு. போட்டோகிராஃப் 4 லட்சம் ரூபாய். போட்டோகிராஃப் எடுத்து தண்ணிக்குள்ள நின்று, காட்டுக்குள்ள நின்று, மேல நின்று பேனை பிடிச்சு, எதெல்லாம் மடைத்தனமாக இருக்கும் அந்த மடத்தனமானதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் என்ஜாய்மெண்ட், ஃபன் நினைக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய். அக்கா கஷ்டப்படுறாரு, எப்படி இந்த காசை வாங்குவாரு, எவ்வளவு கடன் வாங்குவாரு? செல்வந்தர்கள் செலவழிக்கிறது வேற. இன்னைக்கு மிடில் கிளாஸ் பீப்புள், புவர் பீப்புள் அப்படி செலவழிக்க முன் வர்றாங்க. பெண்களுடைய அழுத்தம்னு சொல்றான் உளவியல் சொல்றது, இது பெண்களுடைய அழுத்தம் தான். ஆண் அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறான். அதனால எப்பயுமே ஒரு பெண்மணியுடைய, சிறந்த பெண்மணி அப்படிங்கிறவங்க கணவருடைய வருமானம் அறிந்து செலவு செய்யணும். எப்படி ஒரு ஆண் ஒரு பெண் என்ன விரும்புவாங்களோ அதை விரும்புறத அவங்களுக்கு அறிந்து அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் நம்ம சொல்லணும். ஆண்களுடைய பொறுப்புகளோ அதே மாதிரி பெண்ணுடைய பொறுப்பு என்னன்னா, கணவன் எந்த நிலையில இருக்காரு, நம்ம எதை அவர்கிட்ட கேட்கணும், எதை கேட்க கூடாது அப்படிங்கிறத ஒரு பெண் தெரிஞ்சுக்கணும். பட்ஜெட் போட்டு செலவழிக்கணும். பட்ஜெட் போட்டு நம்முடைய அத்தாமாலாம், நம்முடைய அம்மாக்கள்லாம் அப்படித்தான் செலவு செஞ்சாங்க. அப்படிதான் சின்ன சம்பளத்துல அழகா வாழ்வாங்க. கடன் வாங்காம, கஷ்டப்படாம, யார்ட்டையும் கையேந்தாம அழகான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, நிம்மதியா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, கிரெடிட் கார்டு பயன்படுத்தி எத்தனை குடும்பங்கள் எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்படுது. அப்படியெல்லாம் அந்த நிலைக்கு நம்ம ஆளாகிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கணவனுடைய வருமானம் அறிந்து ஒரு பெண் செயல்படணும். 8வது, அதிகாலை எழுந்திருக்கணும். எந்த குடும்பங்கள்ல பெண்கள் அதிகாலை எழுந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பம் ஒருபோதும் தோத்து போகாதுன்னு சொல்றான். உங்களுக்கு தெரியுமா, நாடார் சமூகம்னு ஒரு சமூகம் இருந்தாங்க. நாடார் சமூகம் இன்னும் இருக்கிறாங்க, பெரிய ஒரு சமூகம். அது அந்த சமூகம் 40 வருஷத்துக்கு முன்னாடி, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு இருப்பாங்க. அவங்க ரோடுகள்ல செருப்பு போட்டு நடக்கூடாது, உயர்ஜாதி மக்களுடைய தெருக்கள்ல போகக்கூடாது. கடைகளுக்கு போய் டீ குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தனி கொட்டாங்குச்சியில தான், அந்த கொட்டாங்குச்சி இருக்கு, பிளாஸ்டிக் மாதிரி கொட்டாங்குச்சி, இந்த இளநியை வெட்டின பருவம்ல கொட்டாங்குச்சி, அதுலதான் டீ கொடுப்பாங்க, கிளாஸ்ல கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஆண்கள் தோல்ல துண்டு போடக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, டவல் போடக்கூடாது, கால்ல செருப்பு போடக்கூடாது. அவங்க பெண்கள் மேல ட்ரெஸ் போடக்கூடாது, மேல் ட்ரெஸ் போடக்கூடாது, மேல ஓப்பனா தான் இருக்கணும். இப்படித்தான் இருந்தாங்க நாடா சமூகம். ஆனா இன்னைக்கு மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில 50% அவங்க தான் காரணம். 50%. 2000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மட்டும் தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகம் டொனேஷன் பண்ணக்கூடியவங்க யாருன்னா அவங்க தான். சிவநாடார், HCL உடைய நிறுவனர் சிவநாடார்னு சொல்லுவாங்க, அவர் தான். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவங்க தான். பேங்கையும் உருவாக்கிட்டாங்க பாருங்க. இத்தனை பேர், எவ்வளவு செல்வந்தர்கள் நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு இஸ்லாமிக் பேங்க் இருக்குதா, ஏதாவது நமக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பின்தங்கிய சமூகமா இருக்கும் பாருங்க. அப்ப அந்த சமூகத்தினுடைய ஒரு மீட்டிங்ல கலந்துக்கும் போது அவங்க சொன்னாங்க, எங்க சமூகம் இந்த அளவுக்கு கீழ்நிலையில இருந்து இப்படி வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா எங்க தாய்மார்கள். கடந்த 40 வருஷமா எங்களுடைய பெண்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. அதிகாலை 4 மணிக்கு 40 வருஷமா. இன்னும் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேர், திருநெல்வேலி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருவாங்க. நம்ம பெண்கள் எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. அப்ப அதிகாலை எழுந்திருப்பதை கொண்டுதான் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும், உருவாக்க முடியும். அவ்வளவு கீழ்நிலையில் இருந்த சமூகம் இன்னைக்கு உயர்ந்த சமூகமா மாறிட்டாங்க. காரணம் என்ன? அவங்க பெண்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு. கஷ்டப்பட்டு கல்லுடைச்சு பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. எந்த நிலையிலும் குழந்தைகளை டிராப் அவுட் பண்ண மாட்டாங்க, படிப்புல இருந்து நிப்பாட்ட மாட்டாங்க. எப்படியாவது குழந்தைகளை படிக்க வச்சு உருவாக்கிடுவாங்க. அப்படித்தான் இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்முடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் பார்க்கணும், பார்த்து நம்முடைய குழந்தை பெண்களை அப்படி புரிய வைக்கணும். 9வது, பர்தாவை பேணுங்கள். 9வது ஒரு பெண்ணுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன, பொறுப்பு என்ன? பர்தா கவசியம் பேணணும் ஒரு பெண்மணி. உங்க ஊர் இஸ்லாமிய ஊர், மாஷா அல்லாஹ், எல்லாரும் பர்தா போடுறாங்க. பர்தாங்கிறது மனதிலையும் இருக்கணும், உடல்லையும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். உடல்ல மட்டும் பர்தா இருந்துகிட்டு உள்ளத்துக்குள்ள பர்தா இல்லாம இருக்கக்கூடாது. பர்தா உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். அல்லாஹ் எங்களை பார்க்கிறாங்கிற உணர்வுகள் பெண்களுக்கு வேணும். அல்லாஹ் என்ன பார்க்கிறாங்கிற உணர்வுகள் ஆண்களுக்கும் வேணும். அதனாலதான் இமாம் ஜுல்ஃபிகார் சாப் அவங்க அழகா சொல்லுவாங்க, பெண்களுடைய பர்தா அப்படிங்கிறது உடையில இருக்குது, ஆண்களுடைய பர்தாங்கிறது கண்கள்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்களுடைய அதிகமான பாவங்கள் கண்கள்ல இருந்து செயல்படும், வெளியாகும். பெண்களுடைய அதிகமான பாவங்கள் வாயிலிருந்து வெளியாகும்.
அதனாலதான் ஒரு ஆண் அழுதா எதை புடிச்சிட்டு அழுவான், எதை பொத்திக்கிட்டு அழுவான்? கண்ணை புடிச்சிட்டு அழுவான். இப்படி அழுவான். ஒரு ஆண் அழுதா கண்களை தான் கை போகும், வாய்க்கு போகாது. ஒரு பெண் அழுதா வாய்க்கு தான் கை போகும், கண்ணுக்கு போகாது. நல்லா பாருங்க. எப்பயாவது நம்ம அழுதோம்னா எப்படி அழுவோம்? கண்ணை தான் தொடப்படி இப்படி பிடிச்சிக்குவோம், இப்படித்தான் பிடிப்போம். இப்படியே பிடிச்சபடியே வருத்தப்படுவோம். அழுகும் போது கண்ணை தான் பிடிப்போம், வாயை பிடிக்க மாட்டோம். ஆனா ஒரு பெண் அழுதா பாருங்க, வாயை பொத்திக்குவாங்க, அப்படி கண்ணை பொத்திக்க மாட்டாங்க, வாய். ஏன்னா இந்த அழுகையின் காரணம், பாவங்களின் காரணம் எங்க இருந்து வருதுன்னா கண்கள்ல இருந்து வருது. ஆண்களுக்கு, பெண்களுக்கு வாய்கள்ல இருந்து வருது. அதிகமா பேசுறது, சபிக்கிறது, திட்டுறது, வார்த்தைகள் கடினமா பேசுறது, அவங்க பாதிக்கப்படுறது. பருதாங்கிறது மிக முக்கியமான விஷயம். எப்படி எல்லாம் குடும்பத்துல, ஒரே குடும்பத்துல வாழ்றோம், எப்படி பருதாவா இருக்கணும். பேணுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பேணுதலாக, நேர்மையாக, இன்னைக்கு கூட தஃசீருடைய பாடத்துல சொன்னேன், ஒரு பெற்றோருடைய பேணுதலும் அகலாக்கும் தான் அடுத்த சமுதாயத்தினுடைய உருவாக்கத்தின் காரணம். என் புள்ள நல்லா இருக்கணும்னா நான் நல்லா இருக்கணும். முதல்ல நான் நல்லவராக, நேர்மையானவராக தாய் தந்தை இருந்தா மட்டும்தான் அந்த பிள்ளைங்களை அல்லாஹ் பொருந்திக்குவான். ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஆலிம், ஷேக். அவங்க மிகப்பெரிய முரீதின்கள், அதாவது வலிமார்களுக்கெல்லாம் மிக முக்கியமானவங்க ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க அம்மா அப்பா யாருன்னா ஹஜரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, குர்ஆனை ஒன்னு சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்தார்ல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, அவர்களுடைய வீடுகள்ல பணியாளாக இருந்தவங்க ரெண்டு பேரும். ஹஜரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்க குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது அவங்க பக்கத்துல பணிவிட செய்வாங்க, விளக்கு எடுத்து வைப்பாங்க, நெய் ஊத்தி வைப்பாங்க, இதான் செஞ்சாங்க. பெருசெல்லாம் அமல் செய்யல. ஆனா அல்லாஹு தஆலா அவர்களுடைய குழந்தையை உலகத்தினுடைய சமுதாயத்தின் உச்சமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார். ஒரு பெற்றோர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, ஒடுக்கம், நேர்மை, பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல், அல்லாஹோடு தொடர்பை சரி செய்து கொண்டுதான் நம்ம குழந்தைங்க நல்ல குழந்தைகளா உருவாகுவாங்க. நம்ம சரியில்லை, நம்ம ஏமாத்துறோம், நம்ம பொய் சொல்றோம், நம்ம நேர்மையா இல்ல, ஒழுக்கமாக இல்ல, அல்லாஹ்வுக்கு பயப்படல, தக்வா இல்ல அப்படின்னா என் குழந்தை நல்ல குழந்தையாக உருவாகாதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நல்லவங்களா இருக்க போதுதான் நம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உருவாகுவாங்க. அதனால எல்லா நிலையிலும் பர்தாவை பேணணும். இறுதியாக மனதார மகிழ்ச்சி, நல்ல சாப்பாடு, வீட்டுல நல்ல சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும். கணவன் மனைவி அடிக்கடி சந்தோஷமா மன மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்படி இந்த 10 விஷயங்களை கொண்டுதான் ஒரு குடும்பத்தை சரியான குடும்பமாக, நேர்த்தியான, வளர்ச்சி பெற்ற குடும்பமாக ஒரு பெண்ணால் உருவாக்க முடியும். இந்த 10 தான் ஒரு பெண்ணுடைய மிக முக்கியமான பொறுப்பு. எப்படி ஆணுக்கு பொறுப்பு இருக்குதோ அதே மாதிரி பெண்ணுக்கும் பொறுப்பு இருக்கு. இந்த ரெண்டையும் ஒரு ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்குள்ள சண்டை வராது, வருத்தங்கள் வராது, விட்டு கொடுப்போம், மன்னிச்சிருவோம், அனுசரிச்சு போய்க்குவோம், எல்லாம் சகிச்சு கொண்டு, டாலரன்ஸ், சபுர், பொறுமையாக இருப்போம், எல்லாமே நடக்கும். இல்லைன்னா ஷைத்தான் உள்ள வந்துருவான். உள்ள வந்து வாழ்க்கைய ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளி விட்டுருவான். அதனால இன்னைக்குள்ள ஜெனரேஷன் ரொம்ப ஆழமாக இதை கத்துக்கணும். இது பெரிய பயிற்சிகள். நம்ம இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் இங்க உள்ள உலமாக்கள், இங்க உள்ள மஸ்ஜித் பொறுப்புதாரிகள் எல்லாம் பேசியிருக்கீங்க. நம்ம ஊர்ல ஒரு ஃபேமிலி கேர் லைன், ஒரு நல்ல கவுன்சிலிங் சென்டர் உருவாக்கணும். இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு நல்ல பயிற்சிகள் கொடுக்கணும். வாழ்வியலை பத்தி நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும்னு முயற்சிகள் நடக்குது. நீங்களும் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا اننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار الظالمين. اللهم عفو تحب العفو فاعف عنا برحمتك يا ارحم الراحمين. اللهم انا نسألك علما نافعا وعملا كاملا وقلبا منورا وتوفيقا احسانا وتوبة نصوحا وصبرا جميلا واجرا عظيما ولسانا ذاكرا وبدنا صابرا وتحت لواء نبيك وحبيبك وصفيك ومحمد صلى الله عليه وسلم يوم القيامة العائدين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.